முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக அரசின் ஆட்சி சிறப்பாக இருப்பதாக தகைசால் தமிழர் விருது பெற்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் எம் கிருஷ்ணசாமி கூறினார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பேட்டியில், தனக்கு கிடைத்த தகைசால் தமிழர் விருது அமைதிக்கும் அன்புக்கும் தமிழக வளர்ச்சிக்கும் கிடைத்த விருது என்று தெரிவித்தார். தகைசால் தமிழர் விருது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இது எப்படி நீங்க பார்க்கிறீங்க? இது அமைதிக்கும் அன்புக்கும் தமிழக வளர்ச்சிக்கும் கிடைத்த ஒரு பெரிய அவார்டுன்னு தான் நினைக்கிறேன். முதலமைச்சருடைய செயல்பாடு இந்த 100 நாள் கவர்மெண்ட் எப்படி இருக்கு சார்? 100 நாள் நல்லா தான் இருக்குது. அவருடைய செயல்பாடுகள் நல்லா இருக்குது. என்ன பேசுறாங்க, கரப்ஷன் இல்லை அப்படின்னு பேசுறாங்க. இப்படியே கண்டினியூ ஆனா நல்லது. காங்கிரஸ் மூத்த தலைவர் கிருஷ்ணசாமிக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் அவர் குறித்து சுருக்கமாக பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் மேலப்பாட்டு கிராமத்தைச் சேர்ந்த கிருஷ்ணசாமி சட்டம் பயின்றவர். 2006ஆம் ஆண்டு முதல் 2008ஆம் ஆண்டு வரை காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராக செயல்பட்டவர். 1991ஆம் ஆண்டு வந்தவாசியிலிருந்தும் 2009ஆம் ஆண்டு ஆரணியிலிருந்தும் கிருஷ்ணசாமி மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 2013ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையிலும் உரையாற்றியுள்ளார். இவரது மகன் விஷ்ணு பிரசாத் காங்கிரஸ் எம்பியாக உள்ளதும், மகள் சௌமியா அன்புமணி பாமக சட்டமன்ற குழு தலைவராக செயல்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. சுதந்திர தினத்தன்று கரப்பான் ஜனதா கட்சியின் அதிகாரப்பூர்வ இன்ஸ்டாகிராம் பக்கம் முடக்கப்பட்டது. தங்கள் குரலை ஒடுக்கவே இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக குற்றம் சாட்டிய கட்சியின் நிறுவனர் அபிஜித் தீப்கே இதுபோன்ற பயமுறுத்தும் செயல்களுக்கு அஞ்சப்போவதில்லை என்றார். சில மணி நேரங்களுக்கு பின்னர் அக்கட்சியின் இன்ஸ்டா கணக்கு மீண்டும் செயல்பாட்டுக்கு வந்தது. காரைக்குடியில் படப்பிடிப்பை முடித்துவிட்டு நடு இரவில் கேரளா திரும்பிய நடிகர் மம்முட்டி வழி தெரியாமல் தவித்தபோது பெட்ரோல் பங்க் ஊழியர் ஒருவர் உதவி செய்தார். புதிதாக போடப்பட்டுள்ள 4 வழிச்சாலையில் வழி தெரியாமல் தவித்தபோது பாண்டியன் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் 10 கிலோமீட்டருக்கு மேல் சென்று சரியான வழியை காட்டி உதவினார். எளிய மனிதரின் அந்த அன்பால் நெகிழ்ந்த மம்முட்டி அவரை தன் நண்பர் என குறிப்பிட்டு சமூக வலைதளங்களில் பாராட்டியது தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. நம்ம ஃப்ரெண்டு இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் கிரிக்கெட் இயக்குநராக முன்னாள் வீரர் VVS லக்ஷ்மண் நியமிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவ்வாறு நியமிக்கப்படும் பட்சத்தில் இனி இந்திய அணி, தேர்வுக்குழு, பயிற்சியாளர்கள் மற்றும் இளம் வீரர்களின் பயிற்சி கட்டமைப்புகள் ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் முக்கிய பொறுப்பை இவர் நிர்வகிப்பார் என்று கூறப்படுகிறது. இவர் தற்போது பெங்களூரில் உள்ள சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் மையத்தின் தலைவராக பணியாற்றி வருவதும் குறிப்பிடத்தக்கது. கர்நாடக மாநிலம் சாம்ராஜநகர் மாவட்டம் காவிரி வனவிலங்கு சரணாலயத்தில் வனத்துறையினருக்கும் சட்டவிரோத வேட்டைக்காரர்களுக்கும் இடையே நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் உயிரிழந்தனர். மான்களை வேட்டையாடிவிட்டு தப்பியோட முயன்ற கும்பல் வனத்துறையினரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பாதுகாப்புக்காக நடத்தப்பட்ட பதில் தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டனர். மோதலின் போது காயமடைந்த வனத்துறை ஊழியர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தப்பியோடிய மற்றொரு நபரை தேடும் பணியும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. புதுடெல்லி காங்கிரஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் வந்தே மாதரம் பாடல் முழுமையாக இசைக்கப்பட்டதால் கட்சித் தலைவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். 1937இல் ரவீந்திரநாத் தாகூரின் வழிகாட்டுதலின்படி மதச்சார்பற்ற முதல் 2 சரணங்களை மட்டுமே காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டது. இந்நிலையில் பாஜக அரசு முழு பாடலையும் பாட உத்தரவிட்டுள்ளது. காங்கிரஸ் நிகழ்வுகளில் 2 சரணங்கள் மட்டுமே பாடப்பட வேண்டிய சூழலில் 2 சரணங்களை தாண்டியும் பாடல் தொடர்ந்து ஒலித்ததால் அதனை நிறுத்துமாறு சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன் கார்கே மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர் சமிகை செய்தனர். இருப்பினும் சமிகையை மீறி முழு பாடலும் பாடி முடிக்கப்பட்டது. டெல்லி காங்கிரஸ் தலைமையகத்தில் சுதந்திர தின விழாவின் போது வந்தே மாதரம் பாடலின் முதல் 2 சரணங்களை தாண்டி முழு பாடலையும் பாட முயன்ற பாடகர்களை சோனியா காந்தியும் கார்கேவும் தடுத்து நிறுத்த முயன்ற வீடியோ வைரலாகி சர்ச்சையானது. இதனை வைத்து காங்கிரஸ் தலைவர்கள் தேசிய பாடலை அவமதித்து விட்டதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. இதற்கு விளக்கமளித்த காங்கிரஸ் முதல் 2 சரணங்களை மட்டுமே பாடுவதை காங்கிரஸ் கட்சி நெறிமுறை என்று விளக்கமளித்துள்ளது. சோனியா காந்தியோ கார்கேவோ வந்தே மாதரத்தை அவமதிக்கும் நோக்கில் செயல்படவில்லை என்றும் வழக்கமான கட்சியின் நெறிமுறை மீறப்பட்டதை சரி செய்யவே தலையிட்டார்கள் என்றும் காங்கிரஸ் தரப்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது.
தமிழகத்தில் முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் மற்றும் உதவியாளர்கள் வழங்க தமிழக முதல்வர் விஜய் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொகுதி பிரச்சினைகள் குறித்து ஆய்வு செய்ய காரும் இல்லை, அதனை வாங்க தமக்கு பொருளாதார வசதியும் இல்லை என சட்டமன்றத்தில் விசிக எம்எல்ஏ ஜோதிமணி கவலை தெரிவித்திருந்தார். இதனால் அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் விரைவில் கார் வழங்குவது குறித்து முதல்வர் ஆலோசித்து வருவதாக சொல்லப்படுகிறது. சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் தகைசால் தமிழர் விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை முதல்வர் வழங்கினார். காங்கிரஸ் மூத்த தலைவரான எம் கிருஷ்ணசாமிக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. திரு எம் கிருஷ்ணசுவாமி அவர்களுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கி கௌரவிக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் பாராட்டு சான்றும் வழங்கப்படுகிறது. நீரிழிவு நோய் நிபுணரான மருத்துவர் வி மோகனுக்கு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது வழங்கப்பட்டது. A medical professional who is an eminent expert in the field of diabetology. His daughter, Dr. R.M. Anjana, will receive the award on his behalf. டென்சிங் ஹிலாரி எவரெஸ்ட் மாரத்தானை இருமுறை வென்ற ஒரே தமிழ் பெண்ணாக அறியப்படும் கோவையைச் சேர்ந்த நௌஷீன் பானு சந்துவுக்கு கல்பனா சாவ்லா விருதை வழங்கி முதல்வர் விஜய் கௌரவித்தார். துணிவு மற்றும் சாகச செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது செல்வி நௌஷீன் பானு சாந்த் கோவை அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. முதல்வரின் நல்ல ஆளுமை விருது நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீருக்கு வழங்கப்பட்டது. இதேபோல் மெட்ரோ ரயில் நிறுவனத்தைச் சேர்ந்த சதீஷ் பிரபு மற்றும் குழுவினருக்கும் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் கீதாஞ்சலிக்கும் முதல்வரின் நல் ஆளுமை விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சிறந்த மாவட்ட ஆட்சியருக்கான விருது கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமாருக்கும், சிறந்த மருத்துவருக்கான விருது கே நகர் அரசு மருத்துவமனை மருத்துவர் திருநாவுக்கரசுவுக்கும் வழங்கப்பட்டது. சிறந்த மருத்துவருக்கான விருது டாக்டர் பி திருநாவுக்கரசு, இயக்குநர் மற்றும் பேராசிரியர், அரசு மறுவாழ்வு மருத்துவ மையம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. சிறந்த நிறுவனத்துக்கான விருது விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த சிருஷ்டி பவுண்டேஷன் நிறுவனத்துக்கும், சிறந்த சமூக சேவகருக்கான விருது திருவண்ணாமலையைச் சேர்ந்த மணிமாறன் என்பவருக்கும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக அரும்பணியாற்றிய சிறந்த சமூக பணியாளர் விருது திரு பி மணிமாறன் திருவண்ணாமலை மாவட்டம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. சிறந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான விருது இந்த விருதினை பெற்றுக் கொள்கிறார்கள் கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு ககன்தீப் சிங் பேடி. சுதந்திர தின விழாவில் சிறந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான விருதுகளை முதல்வர் விஜய் வழங்கினார். சென்னை மாநகராட்சியில் சிறப்பாக செயல்படும் மண்டலங்களுக்கு கல்பனா சாவ்லா விருதை பெற்ற நௌஷீன் பானு சந்த் மகளிர் நலனுக்காக பணியாற்றிய சிறந்த தொண்டு நிறுவனத்திற்கான விருது பெற்ற அட்சயம் டிரஸ்டின் தலைவர் நவீன்குமார் ஆகியோர் விருது பெற்றது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்கு விருது பெற்றோர் அளித்த தனித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். ஒரு 6 வயதிலேயே எங்க அப்பா அங்க இருக்கிற குமரன் கோயில்னு சொல்லிட்டு அந்த கோயில்ல வாமா அங்க கொஞ்சம் போய் ட்ரெயின் பண்ணலான்னு சொல்லி ஒரு ட்ரைனிங்காக கூட்டிட்டு போனாங்க. காலையில ஒரு தொழுகை முடிச்சுட்டு நான் கோயில போய் ட்ரெயின் பண்ணுவேன். ஸோ அந்த வேறுபாடு பார்க்காம எங்க அப்பா வளர்த்தினாரு. ஸோ அந்த மாதிரி வளர்த்துறதுனால தான் இந்த மாதிரி ஈவெண்ட்டை நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த வெற்றி எனக்கு மட்டும் சேரல, நிறைய பெண்கள் என் கம்யூனிட்டியில சேரும். இந்த மாதிரி வெற்றி நம்ம முஸ்லீம் கம்யூனிட்டி ஒரு பொண்ணு வாங்குற போது இது எப்படி பார்க்கணும்னா, நம்மளாலையும் வெளியே வர முடியும். அந்த எண்ணம் எனக்கு 6 வயசுல ஒரு கோயில்ல ஆரம்பிச்சது.
ஸோ சேஞ்ச் இருக்கு. நம்ம அந்த சேஞ்சை கிரியேட் பண்ணணும், பேரண்ட்ஸ் கிட்ட கரெக்டா அதை அப்ரோச் பண்ணணும், அதுக்கு வேணுங்கிற ஹெல்ப்பும் நம்ம அவங்க கிட்டே ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். சிஎம் அவார்டு எதுக்கு எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா சமூக பண்ணிட்டு இருக்கேன். கடந்த 8 வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன். 2 வருஷமா அப்ளை பண்ணிருக்கேன் இந்த இதுக்கு. ஆனா வந்து அவார்டு கிடைக்கல எனக்கு. இந்த வருஷம் தான் கிடைச்சிருக்கு எனக்கு. ஸோ ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. எனக்கு வந்து சோசியல் சர்வீஸ் கேட்டகரியில வந்து எனக்கு கொடுத்தாங்க. சிஎம் யூத் அவார்டு இளைஞர்கள் ஊக்குவிக்கும் மனம் கொடுத்தாங்க. ஸோ உங்க பீரியட்ல நிறைய விஷயங்கள் பண்றீங்க சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னேன். அட்சய மரக்கட்டளை மூலமா கடந்த 13 வருடமா சாலையோரத்தில் இருக்கக்கூடிய யாசகர்கள், மணல்ல பாதிக்கப்பட்டவங்க, நோய்வாய்ப்பட்டவர்கள், பர்டிகுலரா பெண்களை ஆதரவற்ற நிலையில் தவிக்கக்கூடிய பெண்களை மீட்டெடுத்து அவங்களுக்கு மறுவாழ்க்கை வழங்கி வந்துட்டு இருக்கோம். இதற்காக வந்து இன்னைக்கு தமிழக அரசு சார்பா சிறந்த தொண்டு நிறுவனத்திற்கான விருதை வந்து நம்ம அட்சய மரக்கட்டளைக்கு வழங்கியிருக்காங்க. இதுக்கு தமிழக அரசுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றியும் முதல்வர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். எந்த காலத்திலும் தமிழ்தாய் வாழ்த்து பாடல்தான் முதலில் பாடப்பட வேண்டும் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பாரிமுறையில் உள்ள காளிகாம்பாள் கோயிலில் நடைபெற்ற சமபந்தி விருந்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இருக்கும் விளக்கத்தை ஏன் மாற்ற வேண்டும் என கேள்வி எழுப்பினார். தமிழகத்தில் தமிழ்தாய் வாழ்த்து இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் நானும் கலந்து கொண்டேன். அதில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. எல்லா இடத்துலையும் வந்து கண்டிப்பாக இதில் எதனால இந்த விஷயத்தை ஒன்றிய அரசு மாற்றினார்கள் என்பது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா எப்பவும் இருக்கிற ஒரு வழக்கத்தை மாற்றுவது தேவையற்றதான். இருக்கிற வழக்கத்தை ஏன் மாற்றணும்? அதனால எவ்வளவு தேவையில்லாத சர்ச்சைகள். கண்டிப்பா அது எந்த காலத்திலும் அது தமிழக அரசில் நம்மளுடைய முதல்வர் என்றைக்கும் அதை அனுமதிக்க மாட்டார். தமிழ்தாய் வாழ்த்து தான் முதன்மையாக பாடப்படும். திமுக ஆட்சியில் இருந்ததை விட தாவேக ஆட்சியில் போதைப் பொருள் விற்பனை அதிகரித்து விட்டதாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலத்தில் பேட்டியளித்த அவர் கோவை கல்லூரி மாணவன் அமுதனை சக மாணவர்கள் அடித்துக் கொண்டிருப்பது கண்டிக்கத்தக்கது எனவும் கூறியுள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் என்ன தொடர்ந்ததோ அதை விட அதிகமா போதைப் பொருள் விற்பனை அதிகமாயிட்டது. இந்த 5 நாளுக்கு முந்தி கூட 247 கிலோ பிடிபட்டதா பத்திரிகை செய்தி ஊடகத்தில் வந்த செய்தி பார்த்தேன். அப்படின்னா பிடிக்கப்பட்டது 247 கிலோ, சுமார் 247 கிலோ. இன்னும் எவ்வளவு போதைப் பொருள் புழக்கத்தில் இருக்குது என்பது அதிலிருந்து நம்ம கணக்கிட்டுக்கலாம். அதனால அந்த போதைப் பொருள் விற்பனையை இந்த அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். ஆனால் அது தனி கவனம் செலுத்துற மாதிரி இல்லை. இந்த சட்ட ஒழுங்கு சீர்குலைவு காரணமே இந்த கஞ்சா விற்பனை. அந்த கஞ்சா போதை அடைந்துட்டாவே அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாத இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான செயலில் ஈடுபடுவதாக எனக்கு கிடைத்த தகவல். தாவேக அரசின் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பெரிய திட்டங்கள் எதுவும் வரவில்லை என கூறியுள்ள அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தங்களது ஆட்சிக்கால திட்டங்களுக்கு பெயர் மாற்றப்படுவதாகவும் கூறி தாவேக அரசை கடுமையாக சாடியுள்ளார். எப்பவுமே ஒரு பெரிய தொழிற்சாலை வந்த பிறகு பார்ட் 1, 2, 3 போடுவாங்க. டாட்டா பாத்தீங்கன்னா ஒசூர்ல முதல் பகுதி 2வது போய் பண்ணாங்க, 3வது போய் திமுக பண்ணாங்க, இப்ப 4வது. இப்படி ஏற்கனவே தமிழகத்துல இருக்கின்ற தொழிற்சாலை விரிவுபடுத்துறாங்க. அதுலதான் அதிகமா புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. பெரிய புதிய தொழிற்சாலை வந்ததா தெரியல, புதுசா பெரிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதா தெரியும். ஏங்க நாம் பெற்ற பிள்ளைக்கு நாம் பேர் வச்சிருக்கிறோம், மீண்டும் அவர் ஒரு பேர் வைக்கலாமா? எந்த விதத்துல சரியா இருக்கும்? அதிமுக ஆட்சியிலும் சரி திமுக ஆட்சியிலும் சரி கொண்டு வந்த திட்டத்துக்கு இவர்கள் பெயர் வைப்பதற்கு என்ன காரணம்? ஏன்னா ஒண்ணுமே தெரியல. இதுல இருந்து வெளிப்படையா தெரியுது அவர்களால் எதுவுமே எந்த ஒரு புதிய திட்டத்தையும் கொண்டு வர முடியல, பெயர் வைக்கவும் முடியல. அது வெற்றின்னு வச்சுக்கிட்டு அது வெற்றா போய்விட்டது. முதல்வர் விஜயை மௌன முதல்வர் என அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். காவிரி நீர் பிரச்சினை குறித்த முதல்வருக்கு எதுவும் தெரியாது எனவும் அவர் கூறியுள்ளார். இவருக்கு தெரியலங்க, ஒண்ணுமே தெரியல. காவிரி நதிநீர் பிரச்சனை பத்தி ஒண்ணுமே தெரியல. அதை பத்தி அவையில கவலை இல்லைங்க. எதை பத்தி கவலைப்படுறாங்க? தெரிஞ்சா தாங்க. அவன் ஒண்ணுமே கட்சி ஆரம்பிச்சே 2.5 வருஷம் தான் ஆகுது. நாட்டில் என்ன நடக்குன்னு தெரியல. எழுத மக்கள் சொல்றதாக கேட்கணும், எழுத மற்ற கட்சி தலைவர் சொல்வதாக கேட்கணும், உங்களை போல ஊடக நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் வெளிப்படுத்துவதாக அதை பார்த்தாவது செயல்படுத்தணும். எதுவுமே செயல்படுத்தாத ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு மௌன முதலமைச்சர் நம்முடைய விஜய் அவர்கள்.
சிவகங்கையில் சுதந்திர தின விழாவின் போது சமூக ஆர்வலர் ஒருவர் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் சாலை ஆக்கிரமிப்பு விவகாரம் தொடர்பாக நடவடிக்கை கோரி சமூக ஆர்வலர் பாஸ்கர் என்பவர் ஆட்சியர் முன்பு தரையில் உருண்டு போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது அவரது கையில் இருந்த நோட்டீஸை பறிக்க முயன்ற காவல்துறையினருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சுதந்திர தினத்தன்று ஆண்டுதோறும் வழக்கமாக திறக்கப்படும் கீழ்பவானி வாய்க்கால் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படாததால் பவானிசாகர் அணை பொலிவிழந்து வெறிச்சோடி காணப்படுகிறது. கடந்த ஆண்டு இதே நேரத்தில் அணையின் நீர்மட்டம் 101.74 அடியாக இருந்தது. ஆனால் நடப்பாண்டில் பருவமழை பொய்த்த காரணத்தினால் அணையின் நீர்மட்டம் 58 அடியாக குறைந்துள்ளது. இதனால் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்காததன் காரணமாக விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். வார விடுமுறை காரணமாக கொடைக்கானல் மலைப்பகுதியில் சுற்றுலா பயணிகளின் வருகை கணிசமாக அதிகரித்துள்ளது. சமீபத்திய மழையால் அளவும் குளுமையான காலநிலையை அனுபவித்து வரும் சுற்றுலா பயணிகள் ஏரியில் படகு சவாரி செய்தும் பிரதான சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்தும் மகிழ்ந்தனர். நாட்டின் 80வது சுதந்திர தின விழாவையொட்டி சென்னையில் பல்வேறு அரசியல் கட்சி அலுவலகங்களில் தேசிய கொடி ஏற்றி வைக்கப்பட்டது. சென்னை அண்ணாரிவாலயத்தில் திமுக அமைப்புச் செயலர் RS பாரதியும் பாஜக மாநில தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் தேசிய கொடியை ஏற்றி வைத்தனர். இதேபோல் தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த், இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் அக்கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலர் டி ராஜா, மாநில செயலர் வீரபாண்டியன் ஆகியோர் தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே உள்ள விராலிப்பட்டி கிராமத்தில் புகழ்பெற்ற கோட்டை கருப்பணசாமி கோவில் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இத்திருவிழாவை ஒட்டி கிராம மக்கள் 15 நாட்கள் கடுமையான விரதம் இருந்தனர். கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நேர்த்திக்கடனாக செலுத்திய 3000த்திற்கும் மேற்பட்ட ஆடுகள் பலியிடப்பட்டு ஆண்களுக்கு கறி விருந்து பரிமாறப்பட்டது. தமிழகத்தில் அடுத்த ஒரு வாரத்திற்கு மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை 2 நாட்களுக்கு வானம் மேகமூட்டத்தோடு காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலோடு மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் கணித்திருக்கிறது. தமிழகத்தில் வரும் 17 முதல் 19ஆம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் இடி மின்னலோடு கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கணித்திருக்கிறது. மேலும் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. முதல்வர் விஜய் குறித்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் பேச்சுக்கு அமைச்சர் ராஜ்மோகன் கண்டனம் தெரிவித்துள்ளார். முதல்வர் விஜய் தொடர்பாக சர்ச்சைக்குரிய வகையில் நயினார் நாகேந்திரன் பேசியிருந்தார். இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ராஜ்மோகன் பாஜகவின் மாநில தலைவர் திமுக காரராக மாறி பேசியிருப்பதாக விமர்சித்துள்ளார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் சர்ச்சை கருத்து குறித்து வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் விமர்சித்து பேசியுள்ளார். சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் நடைபெற்ற சமபந்தி விருந்தில் கலந்து கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அமைச்சர் செங்கோட்டையன் நயினார் நாகேந்திரன் எங்கே இருந்து இப்படி பேசுகிறார் என்று தன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றும் அவர் இருக்கும் இடம் படிப்படியாக தேய்ந்து வருகிறது என்பதுதான் வரலாறு என்றும் கூறினார். இயலாமையில் நயினார் நாகேந்திரன் இதுபோன்று பேசிக் கொண்டிருப்பதாக மருத்துவத்துறை அமைச்சர் அருண்ராஜ் பதிலடி கொடுத்துள்ளார். சென்னை அடையாறு பத்மநாப சுவாமி கோவிலில் வழிபட்ட அமைச்சரிடம் நயினார் நாகேந்திரனின் சர்ச்சை பேச்சு குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு மக்களிடம் கவனம் பெறுவதற்காக இப்படி பேசிக் கொண்டிருக்கும் நயினாருக்கு மக்கள் பணி மூலமே பதிலளிப்போம் என்று அமைச்சர் கூறினார். முதல்வர் விஜய் குறித்த நயினார் நாகேந்திரனின் சர்ச்சை பேச்சுக்கு வி த லீடர்ஸ் அமைப்பின் நிறுவனர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை அநாகரிகமாக்கும் பேச்சுக்கள் தொடர்வது கண்டிக்கத்தக்கது என்றும் ஒருவரின் குடும்பத்தாரை இழிவுபடுத்தும் வகையில் பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். இந்த வகையிலான தரக்குறைவான கருத்துக்கள் 30-40 ஆண்டுகளுக்கு முன்பே காலாவதியாகி போன அரசியல் என்றும் வளரும் நமது குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டியது இத்தகைய 3ஆம் தர அரசியலை அல்ல என்றும் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.
பிரதமர் மோடியின் சுதந்திர தின உரையில் 12 ஆண்டுகளுக்கு பிறகும் புதிய விஷயம் எதுவும் இல்லை என்றும் அப்போது சொன்னவற்றையே இப்போதும் சொல்லியிருக்கிறார் என்றும் காங்கிரஸ் கட்சி விமர்சித்துள்ளது. பிரதமர் மோடி தனது எதிரிகளை முன்பு நகர்ப்புற நக்சல்கள் என்று அழைத்து வந்ததாகவும் தற்போது அதை சற்றே மாற்றி புத்திசாலி நக்சல்கள் என்று அழைப்பதாகவும் காங்கிரஸ் கட்சி சாடியுள்ளது. ஜென்சி தலைமுறைக்கு அடுத்து ஜென் ஆல்பா தலைமுறையும் அரசு பள்ளிகளின் அடிப்படை வசதிகளுக்காக குரல் கொடுக்க தொடங்கியிருப்பதாக முன்னாள் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். சுதந்திர தின வாழ்த்தில் 75 ஆண்டுகளை கடந்தும் பல அரசு பள்ளிகளில் குடிநீர், கழிப்பறை, ஆசிரியர்கள் இல்லாதது வருந்தத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். பஞ்சாபில் தங்கள் ஆட்சியில் பள்ளிகள் வெகுவாக உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் உள்ள நல்சார் சட்ட பல்கலைக்கழகத்தின் 2026ஆம் ஆண்டு பட்டதாரிகளை வழக்கறிஞர்களாக பதிவு செய்ய தடை விதித்து பின்னர் அதை திரும்பப் பெற்ற இந்திய பார் கவுன்சிலுக்கு பல்கலைக்கழக மாணவர் பேரவை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. மாணவர்களையும் பேராசிரியர்களையும் வெளிநபர்கள் தூண்டிவிடுவதாக கூறிய பிசிஐ தலைவர் மனன்குமார் மிஸ்ரா நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மாணவர்கள் கோரியுள்ளனர். மேலும் மாணவர்களின் தனிப்பட்ட விவரங்களோடு கூடிய விசாரணை அறிக்கை கோருவது அவர்களின் தனி உரிமையை பாதிக்கும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளனர். நாட்டின் போட்டித் தேர்வு பயிற்றுவிப்பு சந்தை 2030ஆம் ஆண்டுக்குள் 2.47 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரிக்கும் என்று சந்தை ஆய்வு நிறுவனமான ரெட்ஸிர் வெளியிட்டிருக்கும் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025-26 நிதியாண்டில் 1.4 லட்சம் கோடி ரூபாயாக இருந்த நிலையில் அடுத்த 14 ஆண்டுகளில் 12 முதல் 14% வரை வளர்ச்சியை சந்திக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. இதில் நீட் மற்றும் ஜேஇஇ பயிற்சி நிறுவனங்களின் பங்கு 70% ஆகும். இந்தியாவில் கடந்த ஜூலை மாதம் ஆடை ஏற்றுமதி 6.30% அதிகரித்து 12,250 கோடி ரூபாயை கடந்துள்ளது. பிப்ரவரி முதல் ஜூன் வரையிலான 5 மாதங்களில் ஆடை ஏற்றுமதி மந்தமாகவே இருந்தது. இந்நிலையில் போர்ச்சூழல் முடிந்து கப்பல் போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்பியதை அடுத்து ஏற்றுமதி தற்போது புத்துயிர் பெற்றுள்ளது. கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 11,527 கோடி ரூபாய் அளவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட நிலையில் கடந்த ஜூலை மாதம் 12,250 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் கிரிக்கெட் இயக்குநராக முன்னாள் வீரர் VVS லக்ஷ்மண் நியமிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவ்வாறு நியமிக்கப்படும் பட்சத்தில் இனி இந்திய அணி, தேர்வுக்குழு, பயிற்சியாளர்கள் மற்றும் இளம் வீரர்களின் பயிற்சி கட்டமைப்புகள் ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் முக்கிய பொறுப்பை இவர் நிர்வகிப்பார் என்று கூறப்படுகிறது. இவர் தற்போது பெங்களூரில் உள்ள சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் மையத்தின் தலைவராக பணியாற்றி வருவதும் குறிப்பிடத்தக்கது. கன்னியாகுமரி காந்தி மண்டப வளாகத்தில் இந்திய கடற்படை மற்றும் ராணுவம் சார்பில் சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. முக்கடலும் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமம் கடற்கரையில் நடைபெற்ற NCC மாணவர்களின் நடன நிகழ்ச்சி சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. முதுமலை புலிகள் காப்பக துணை இயக்குநரான வித்யார்த் தேசிய கொடியை ஏற்றி வைக்க முகாமில் இருந்த வளர்ப்பு யானைகள் தேசிய கொடிகளோடு அணிவகுத்து நின்று துதிக்கையை உயர்த்தி மரியாதை செலுத்தின. இந்த கண்கவர் காட்சியை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து மகிழ்ந்தனர்.